வணக்கம் என் உடன்பிறவா உறவுகளே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே. இந்த டிபி ஒர்க் ஃப்ரம் ஹோம் மணி ஏர்னிங் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த சேனலில் எப்படி ஒரு பேசிவ் இன்கம் சம்பாதிக்கிறது, வீட்டில் இருந்தபடி எப்படி வருமானத்தை பெருக்கிக்கிறது, நம்மளுடைய ஓய்வு நேரத்தையும் வீணாகிற டேட்டாவையும் எப்படி பயனுள்ளதாக நம்மளுடைய வருமானத்துக்கு பயன்படுத்துறதுன்றதை பற்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில் கடந்த சில மாதங்களாக நான் வீடியோ போடலை. காரணம், எந்த ஒரு கம்பெனியும் நிலையாக இருந்ததில்லை. அதனால தாங்க. இப்போது ஒரு கம்பெனி தங்களுடைய வேலைகளை பற்றியும் வருமானத்தை பற்றியும் நம்மளுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அது எந்த கம்பெனி, என்ன மாதிரியான வருமானம், அது எந்த மாதிரியான வேலைன்றதை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களே, ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் செக்ஷன் தாங்க. உங்களுடைய ஆதரவை எனக்கு தொடர்ந்து தாங்க. வாங்க நாம் இப்போது அது எந்த கம்பெனி, என்ன மாதிரியான வேலைன்றதை பார்க்கலாம். நம்ம எஸ்பிஓவில் தாங்க அந்த புதிய அப்டேட்டர் தந்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 4ஆம் தேதியிலேருந்து. ஒவ்வொரு தேதிக்கும் அவங்க ஸ்டார்ட் பண்ணுற ஒர்க்குலேருந்து 3 நாளுக்குள்ள அவங்க அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடணும். அப்போ தான் அவங்களுக்கான பேமெண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளேயே வீடியோ தந்திருக்காங்க. அந்த வீடியோ பார்த்துட்டே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு டெமோ ஒர்க்கு தாங்க. இதுக்கான பேமெண்ட்டு மினிமம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் தென் இந்த மந்தோட 20ஆம் தேதிக்கு மேலே நாம் நேச்சர் ஆஃப் ஒர்க்கை நாம் டைரெக்டான கம்பெனி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த டெமோ ஒர்க்கு எப்படி பண்ணுறதுன்றதை நாம் இப்போ பார்க்கலாமா? வாங்க நாம் இப்போது அது என்ன ஒர்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எஸ்பிஓவில் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? ஆமாங்க. செப்டம்பர் 4ஆம் தேதியிலேருந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டெமோ ஒர்க்கு தாங்க. இந்த டெமோ ஒர்க்கு எப்படி பண்ணணுன்றதுக்கான டெமோ வீடியோவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளேயே உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் வரும். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அதை பார்த்து ஒன் பை ஒன்னாக பண்ணி நீங்கள் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இது ஒரு டெமோ ஒர்க்கு தான், டைரக்ட் கம்பெனி ஒர்க் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், இந்த கம்பெனி ஒர்க்கை நாம் எடுத்து பண்ணும்போது எந்த தவறுதலும் இல்லாமல் நாம் அதை புரிஞ்சு சரியான முறையில் சரியான விதத்தில் நம்ம குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம முடிக்கணுன்றதுக்கு முன்னாடி ஒரு டெமோ பண்ணணும், அதை எல்லாமே தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் தவறு இல்லாமல் செய்ய முடியும் அப்படின்னு கம்பெனி டிசைட் பண்ணி நமக்கு டெமோ ஒர்க்காக தந்திருக்காங்க. சரி, இந்த டெமோ ஒர்க்குக்கு அவங்க தர சேலரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மினிமம் சேலரி தான் கிடைக்குங்க. அது பார்த்தீங்கன்னா ரூ. 5 ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு மினிமம் தான் தருவோம் டெமோ ஒர்க்குக்கு. ஆனால் நீங்கள் நேச்சர் ஆஃப் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கான பேமெண்ட் என்னவோ அதை சரியான விதத்தில் நாங்கள் தந்துடுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, வாங்க நாம் அது என்ன மாதிரி ஒர்க்குன்றதை லைவ்லேயே போய் பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ நாம் எஸ்பிஓவில் 7ஆம் தேதிக்கான டாஸ்க் என்னன்றதை பார்க்கலாங்களா? இப்போ நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இப்போ லாகின் போயிட்டுருக்கு, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது நம்ம கீழே இதில் பாருங்கள், இப்போது டுடே டாஸ்க்னு இருக்கு இல்லைங்களா, இதை தொடுங்க. ஹலோ டீம் மெம்பர்ஸ், மஸ்ட் ஃபாலோ ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகேங்களா? ஸோ இவங்க சொல்லியிருக்க ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நாம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோ டு கூகுள் குரோம் ஆர் எனி ப்ரௌசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் Amazon.in நம்ம சர்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 3வது ஸ்டெப் என்னென்னா, ஓப்பன் அமேசான் அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணோம்னா செலக்ட் 4வது பார்த்தீங்கன்னா, 4வது ஸ்டெப்பு செலக்ட் எனி ஒன் ப்ராடக்ட். ஏதாவது ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது காப்பி ப்ராடக்ட் யூஆர்எல் பிலோ வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே இருக்கிற வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு இந்த வீடியோவை உங்களுடைய டேட் வைஸு வர டாஸ்கில் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது எப்படி பண்ணணுன்றதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை என்னன்றதை பார்க்கலாங்களா? வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தாங்க, நம்மளுக்கு கோ டு கூகுள் குரோம் ஆர் எனி ப்ரௌசர்.
ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கூகுள் குரோமுக்கு போகலாம் வாங்க. இப்போது இந்த கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம இதில் இருக்கிறோம், அதனால் இதே தான் நமக்கு வரும். அடுத்தது சர்ச் amazon.in. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த ப்ளஸ் இருக்குது பாருங்கள், நியூ டேப் ஓப்பன் பண்ணோம். இப்போ குரோமில் தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்கிறதால நியூ டேப். இது எப்படி, இங்கே ப்ளஸ் ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள், எஸ்பிஓ போர்ட்டல் அப்படி இருக்கு இல்லைங்களா? இந்த இதுக்கு பக்கத்தில் ப்ளஸ் இருக்குல்ல, அதை அழுத்துங்க, நம்மளுக்கு நியூ போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும். இதில் amazon.in அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோம். amazon.in. ஓகேங்களா? இப்போது நாம் இதை இங்கே பாருங்கள், ஷாப்பிங் ஆன்லைன் அமேசான் Amazon இந்தியான்னு இருக்கு இல்லைங்களா? இதை நாம் தொடுவோம். ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், நம்மளுக்கு இப்போது அவங்களோட வெப்சைட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நாம் கூகுள் குரோமில் போனோம், amazon.in சர்ச் பண்ணியாச்சு, அமேசான் அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தாச்சு. அடுத்தது செலக்ட் எனி ஒன் ப்ராடக்ட்னு கொடுத்துருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஏதாவது ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? நம்ம அப்ளையன்சஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது அப்ளையன்சஸ் இது வரப்போகுது, பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போது செலக்ட் எனி ஒன் ப்ராடக்ட்டு, அதுக்கு அடுத்ததாக காப்பி ப்ராடக்ட் யூஆர்எல் அப்படின்னு கொடுத்துருங்க. அதாவது என்னென்னா, இந்த யூஆர்எல் வரும் இல்லைங்களா, அதை பார்த்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். நாம் இப்போ வாஷிங் மிஷினை செலக்ட் பண்ணியாச்சு. இதுக்கான யூஆர்எல்லை நாம் எங்கேருந்து எடுக்குதுன்றதை இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நாம் யூஆர்எல்லை காப்பி பண்ணலாம். அதுக்கு இங்கே மேலே இந்த சர்ச் பாரில் பாருங்கள், நாம் இந்த வாஷிங் மிஷினோட யூஆர்எல் இருக்கும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே காப்பி இருக்குது பாருங்கள், ஷேருக்கு பக்கத்தில் சென்டராக இருக்குல்ல, இதை நீங்கள் தொடுங்க, இது காப்பி ஆகிடும். ஓகேங்களா? அதன் பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய அந்த எஸ்பிஓ பேஜுக்கு போகணும். ஓகேங்களா? இப்போ நம்ம எஸ்பிஓ பேஜுக்கு வந்தாச்சு. இப்போ இதில் பாருங்கள், 6th ஸ்டெப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சப்மிட் பிலோ டாஸ்க் ஃபார்ம் வித் காப்பீடு யூஆர்எல். ஸோ இந்த கீழே இருக்கிற இந்த பேஜை நம்ம ஃபில்அப் பண்ணணும். இப்போ டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அமேசான் போடணும். ஏன்னா அமேசானில் தான் நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால் அமேசான் நம்ம போடணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, சூஸ் டைப்பு, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா, இது வெப்சைட்டில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அமேசான் வெப்சைட்டை போட்டோம், அதனால் வெப்சைட்டை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இந்த யூஆர்எல்லில் பாருங்கள், நீங்கள் இதை காப்பி பண்ணிங்கன்னா, ஏற்கனவே நம்ம காப்பி பண்ணியிருக்கிறது அந்த ப்ராடக்ட்டு. ஓகேங்களா? வாஷிங் மிஷினோட ப்ராடக்ட்டோட யூஆர்எல் நம்மளுக்கு வந்துடும். இப்போது நம்ம என்ன செய்யணும்னா, சப்மிட்டு கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க, 6th வந்து சப்மிட் பிலோ டாஸ்க் ஃபார்ம் வித் காப்பீடு யூஆர்எல், கெட் யுவர் டாஸ்க் பேமெண்ட். ஸோ 7th இப்போ நம்ம சப்மிட் கொடுத்துடலாம். பாருங்கள், யுவர் டாஸ்க் ஹாஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அண்ட் பேமெண்ட் ₹5 ஆல்சோ added to your working wallet. Your next task will be allowed on the 3rd day after this form submission. ஓகேங்களா? இப்போ நாம் நம்மளுடைய வேலெட்டில் போய் அமௌண்ட்டு வந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வேலெட்டில் வந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணோம், நம்மளோட டேஷ்போர்டில் போகணும். இப்போ டேஷ்போர்டில் போனோம்னா நமக்கு பேமெண்ட் வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ஒர்க்கிங் வேலை இதை பாருங்கள், டாஸ்க் வேலெட்டில் ₹5 வந்தாச்சு. ஸோ இப்படி தான் நம்மளுடைய டாஸ்க்கை அவங்கவுங்க டேட்டுக்கு வந்திருக்கிற டாஸ்க்கை நாம் சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. என்ன மக்களே, இப்போ எஸ்பிஓவில் 4ஆம் தேதியிலேருந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டெமோ ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கான மினிமம் அமௌண்ட்டும் நம்மளுக்கு தர்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய டாஸ்க் வாலெட்டில் ஆட் ஆகுறது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு டாஸ்க்கும் 3 நாள் டைம் தராங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த 3 நாளுக்குள்ளே நீங்கள் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க.
3 நாளுக்கு பிறகு உங்களுக்கு டாஸ்க்கு மாறிடும். அதனால யாரும் ரொம்ப டிலே பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய அந்த டேட் அன்னைக்கு நீங்க அந்த டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதேபோல அடுத்த 3வது நாள் நீங்க உங்க டாஸ்க்க நீங்க ரிமைண்டர் வச்சுட்டு அத நீங்க செயல்படுத்திருங்க. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், நலமாக. வணக்கம்.